அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒருவர் தொழுகையில் ஈடுபடும் பொழுது அல்லாஹுவுடன் அவர் தனிமையில் உரையாடி கொண்டிருக்கிறார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 531. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒருவரிடம் உரையாடுகிறோம் என்றால் அந்த நேரத்தில் நமக்கு எந்தவிதமான இடையூறுகளும் ஏற்படக்கூடாது என்பதில் கவனமாக இருப்போம். அதிலும் சமூகத்தில் உள்ள ஒரு முக்கிய நபரிடம் நாம் உரையாடும் பொழுது கூடுதல் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவோம். அப்படியென்றால் அல்லாஹுவிடம் உரையாடுவதற்கு சமமான ஒரு செயல் தொழுகை. அதில் நாம் எந்த அளவிற்கு கவனத்துடனும் ஈடுபாட்டுடனும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அறிவுரை அமைந்திருக்கிறது. அல்லாஹுவுடன் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய கவனத்தை முழுமையாக அல்லாஹுவின் பக்கம் திருப்ப வேண்டும். தேவையற்ற எந்தவிதமான சிந்தனைகளுக்கும் தம்முடைய மனதில் இடம் கொடுக்கக்கூடாது. அந்த தொழுகையை சரியாக நிறைவேற்றுவதற்கு உதவியாக தன்னுடைய சூழ்நிலைகளை அமைத்து கொண்டு மறதிக்கு இடம் கொடுக்காதவாறு அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்ற பல அறிவுரைகள் இந்த ஹதீஸில் அடங்கியிருக்கின்றன. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.